ஹாய், குட் மார்னிங். என்ன பண்ணுற? ரொம்ப நாள் கழித்து மிட் நைட்டில் எந்திரிக்காமல் இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக எந்திரிச்சுங்க. நைட்டு படுத்தவ காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கேன். எனக்கு அந்த பாட்டு கூட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கூட பேசும்போது. சரி, என்ன பண்ணுறேன்னு கேட்குறியா? வாக்கிங் போயிட்டுருக்கேன். சரி, ஒரு 3 கப்பு ஒரு 2.5 கப்பு சுடுதண்ணி இருந்துச்சு, குடிச்சாச்சு. அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே வாக்கிங் போகணும். ஆக்சுவலி உங்ககிட்ட பேசிகிட்டே போகணுன்றதை விட உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, வாக்கிங்கே போயிட்டுருக்கேன். புரிஞ்சுது? அப்படி கூட வச்சுக்கலாம். என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்த யார்ட்டையோ சொன்னதை ஒரு நாய் படிச்சிருச்சு, ஆடியோ மெசேஜை கேட்டுச்சு. சரியா? இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னோன்னா, பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்பெல்லாம் இல்லை. ஸ்டில் என்ன சொல்கிறது, அவன் இன்னும் என் மேலே எவ்வளோ க்ரேஸாக இருக்காங்கிறது எனக்கு இன்னும் ஒருக்கா ப்ரூவ் பண்ணி காமிச்சான். யாருன்னு கேட்குறியா? மாமா தான், வேற யாரு? சொல்கிறானா? என்ன சொன்னா? You are so precious and I don't want anybody to steal from me. நீ நம்ம சொன்னான். நல்லா இருக்குல்ல? 30 வயசுக்கு மேலே இது கேட்கறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? மற்றவங்களும் சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து நான் நம்பலை. சரியா? இவன் சொன்னாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நான் நம்பலை. பட் இன்னைக்கு நம்புற மாதிரி இருக்கு. அதான் உன்ட்டு சொன்ன தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்ன, முந்தானத்து ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டேன்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் ஒரு கப் காஃபி, என்ன சொல்கிறது, கொஞ்சம் ப்ளூபெரிஸ், கேரட்டு, ஆப்பிள், இதெல்லாம் நேற்று மதியம் சாப்பிட்டேன். டின்னர் வந்து அண்ணா கூட அங்கே காஸ்கோ போனதுனால காஸ்கோவில் பீஸா ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். இங்கே வந்து ஒரு கோகோனட் வாட்டர். அதோட நேற்று கதை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து தண்ணி குடிச்சிருக்கேன்னா, ஆப்பிள்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ் மீன்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த அளவுக்குலாம் எதுவும் சாப்பிட்றதில்ல. அதனால் போகிறோம், ஒரு ஆப்பிள் சதக்கம் கட் பண்ணுறோம். ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், பனானா இருக்குது, இதுவும் இருக்குது. என்னது, இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்து கட் பண்ணி போட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறோம். பார்ப்போம் இன்றைக்கி டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இது வந்துடலாம், வீட்டுக்கு வந்துடலாம். நம்ம என்கேஜாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். இவங்க வேறு நிஷாந்தி அவங்களாம் கூப்பிட்டாங்க கோயிலுக்கு போகலான்னு. பார்ப்போம். ஒரு தடவை மீட் பண்ணால் அது கெட்டணும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையான்ட்டு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா போகலாமா வேண்டாமாங்கிறது தெரியும். எடுத்தோன்னு அவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்ருக்கேன். மாமாட்ட கேட்டால் உனக்கு பிடிச்சிருந்தா போன்னு சொல்லுவான், பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லியிருப்பான். பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்ல நினச்சேன். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஏதோ ஒன்று நான் பண்ணுறது மற்றவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரியா? அதுக்கு நான் எந்த ஃபோட்டோ போடலன்றதை நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறதில்ல, அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்கும்போது என்ன கேட்டேன்னா, நான் என்ன பண்ணதுனால யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். நான் அதுக்குன்னு எந்த ஆக்ஷன் எடுக்கலல்ல, அப்போ என்னன்னு தெரியணும்ல. இல்லை, யூ ஆர் டூயிங் இட், ஆனால் உன்னோட நாலேஜே இல்லாமல் அது நடக்குது. அது எக்ஸாக்டாக என்னன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஸோ தட் லைக் ஐ அவாய்ட் இன் ஃப்யூச்சர். ஸோ எனக்கு இது வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பேசி மாமா கிட்ட என்ன ரெஸ்பான்ஸு எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க ப்ரொஃபைல் இதெல்லாம் நான் கூட அந்த பையனோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கல. நான் ஏன் பார்ப்பேன் சொல்லு, பார்க்கலாம். எப்படி பார்ப்பேன்?
அந்த நாய் பார்த்தான், இவங்க இதில் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க இவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, இது வந்து உனக்கு செட் ஆகாது. செட் ஆகுதுன்னா ஹிஸ் சேயிங் லைக் ஐ வில் பி ஈஸிலி ஹூக்ட் அப் அப்படின்னு சொன்னான். ஓகே, நீ அதுக்கு தான் சொல்கிற அப்படிங்கிறதும் எனக்கும் தெரியணும்ல. சொல்லிட்டேன். நீ முதல் சொன்ன ஒன்று, நீ எஃபிக்குள்ளே போய் எனக்கு எதுவும் பார்க்காத சொன்னேன். நீ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னை பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். சரி விடு. இப்போ நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் அவன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தானே உன் பிரச்சனை. சரி, லெட்ஸ் டூ ஒன் திங். நீ போய் யாரெல்லாம் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறியோ அவங்களெல்லாம் பிளாக் பண்ணிடு. ஸோ நீ யாரெல்லாம் பிளாக் பண்ணியோ ஆப்வியஸாக எனக்கும் மெசேஜ் வராது, நானும் மெசேஜ் பண்ண மாட்டேன். மெசேஜ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்போ நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் போய் கடகடன்னு போய் எனக்கு ஒரு 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது இவங்களாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு. அவங்கள பிளாக் பண்ணிட்டேன். பட் அதுக்கு மேலே எனக்கு ஞாபகம் இல்லை யாரையும். என்ன, நீ போய் இது பண்ணி பிளாக் பண்ணு. இது என்னது, நான் அதை என்றைக்கு அன்பிளாக் பண்ணுவேன்னா, ரொம்ப வெட்டியாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல், எனக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு என்ன பண்ணுவோன்னா, ஆஃபீஸில் இருந்தேன்னா எங்களோட போர்ட்டலில் இருக்க ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் இன்ச் பை இன்ச்சாக உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவேன். அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் உட்காந்து ஒன்றா உள்ளே போய்ட்டு இருப்பேன். நம்ம ரீல்ஸே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அந்த செட்டிங்ஸில் என்ன இருக்குது, ப்ரைவசியில் என்ன இருக்குது, இதுக்குள்ளே போனேன் ஆகும்னு சொல்லிட்டு ஒன்றா உள்ளே போய் பார்ப்பேன். அதான் ஆன் பண்ணுவேன். ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்ப்பேன். எனக்கு அப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் தெரியாது. திரும்பி போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்போ தான் அந்த பிளாக் பண்ணது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதெல்லாம் அன்பிளாக் பண்ணுவேன். நான் பண்ண உடனே நீ போய் திரும்பி பிளாக் பண்ணிக்கோ. அவங்களாம் மெசேஜ் பண்ண போகிறதில்ல, நானும் மெசேஜ் பண்ண போகிறதில்ல. ஆனால் என் கை சும்மா இருக்காது, நான் போய் அன்பிளாக் பண்ணி விட்றேன் அப்படின்னு. தேவைப்படாதுன்னா நீ ஒரு ஆணையை பிடுங்க வேண்டாம். உன் ஆளு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்போ போய் பிளாக் பண்ணி விட்ரு. அப்போ காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். நாளைக்கு காலையில் வரைக்கும். நாளைக்கு காலைனா நமக்கு இன்றைக்கி சாயங்காலமும். ஆமாம்ல, ஆமாம், நமக்கு இன்றைக்கி சாயங்காலம். எதுக்குன்னு கேட்குறியா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க? நான் உன்கிட்ட தான் பேசுவேன், நீ தான் கேட்கணும். ஏன் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன்னு உன்னால் சொல்ல முடியாது. ஏன் சொல்லு? ஏன்னா நீ எனக்கு வாட்ச அடிமை, புரிஞ்சுதான்? ஆளும் பண்ணுறேன் பாருங்கடா. யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வாரம் எல்லாத்துக்கிட்டையும் வீக்கெண்டு பிளான் கேட்டாச்சு, சரியா? ஏன் வீக்கெண்ட் என்ன பிளான்னு சொல்லி பார்க்கலாம். போன வாரமே அந்த பையன் வீட்டை க்ளீன் பண்ணான். அதனால் இந்த வாரம் நான் தான் வீட்டை க்ளீன் பண்ணுவேன். விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் சோம்பேறி ஆயிடுவேன். ஒரு வேளை ஹஜ்ஜி ஏது வந்தால் அவளை மீட் பண்ண போவேன். இருந்தாலும் எல்லா வாரமும் அவளை நம்ம அட்டாக் பண்ண முடியாது. ஒரு வாரம் நம்மக்கிட்ட இருந்தால் ஒரு வாரம் அவளுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினப்பா. மீன்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற அளவு பண்ணுவாள். ஏன் அவளுக்கே பண்ணணும் கூட நினைப்பாள். எல்லா டைமும் அட்டாக் பண்ணி பிடிக்க முடியாதுல்ல. அதனால் இவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இவங்க அந்த இந்த புது பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மேபி ஐ கேன் கிவ் அ ட்ரை. நாளைக்கு காலையில் ஸோ கோயிலுக்கு போகிறோன்னா தலை குளிச்சுட்டு போகணும். இப்போ ஈவினிங் வந்தோடனே தலைக்கு எண்ணெய் வச்சுடுவோம், வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அதான் ஓகே. வேற என்ன எக்ஸசைஸ் பண்ணாமல் நடந்துட்டுருக்கேன்னு கேட்குறியா? தெரில, என்னமோ பாட்டு கேட்குறது இல்லை. ஆக்சுவலி பாட்டு கேட்குறது இல்லைன்றதை விட லைட்டாக தலை சுத்தல் இருக்குது, வயசாகுது இல்லை. நேற்றே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடுச்சு. அதனால தான் வாக்கிங். எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ஏதாவது பண்ண போய் உருண்டு கிளம்பி விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ. ஆக்சுவலி அப்படியே இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இது
இங்கே வந்ததுலேருந்து வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த தாட் போயிட்டுருக்கு. நான் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு வைரஸ் வந்து நான் இங்கே இருக்க மாதிரியும் மாமாவை இதுக்கப்புறம் நான் பார்க்க முடியாத மாதிரியும் தோணிகிட்டே இருக்குது. இன்னொன்று, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நான் மீட் பண்ணோம் அவன் வருவான்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, இல்லை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நான் உயிரோடே இருக்க மாட்டேனோன்னு எனக்கு தோணுது. தெரியல, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எப்போவுமே போயிட்டே இருக்குது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஏன் புத்தி இப்படி போகுதுன்னு கேட்குறியா? என்ன பண்ணுறது, சின்னதுலேருந்தே ஒரு ஆசைப்பட்டோம்னா அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சு இவனை நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம்ல, அதனால் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஒருவேளை அவன் அங்கேருந்து நான் இங்கேருந்து அப்படியாதான் அவன் என் கூட இருக்கானான்னு தெரியல. பார்ப்போம். நம்ம ஏன் அப்படி நினைக்கணும்? அவன் என் கூட இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். யோசிச்சிட்ருக்கேன், அவனுக்கு ஒரு மாதம் லீவ் வருதான், பேசாமல் அவனை மட்டும் இங்கே வர சொல்லலாமான்னு யோசிச்சிட்ருக்கேன். பட் பக்கி கண்டிப்பாக ஒத்துக்காது. லெட்ஸ் see what can be done. என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும்னு பார்ப்போம். நினச்சேன் அந்த இது வாங்கிட்டு வந்துட்டேன், வார்ம் க்ளோத்ஸ். நேற்று ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அதை டெஸ்டிங் பண்ணிடுவோம் பத்துதா இல்லையான்னு. நெக்ஸ்ட் டைம் நான் புது ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் வந்து புது ட்ரெஸ் வாங்கின அன்றைக்கே போடணும். ஏன்னா அடுத்தது நம்ம அது வச்சிருந்து போடுறதுக்கு நம்ம போடுறதுக்கு இருப்போமான்னு தெரியாது. கரெக்டு தானே? அதனால் போட்டுடலாம். நேற்று ஒரு பிளாக் கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். மாமா சொன்னா ஒயிட் பிளாக் அப்படின்னா, பிளாக் கலரில் போட்டால் தான் நான் கலராக தெரியுவேன். அம்மா தானே. ஆக்சுவலி காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ஒரு பிளாக் கலர் சுடி இருந்துச்சு. தலை குளிச்சுட்டு அதோட ஷால் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ சிங்கிள் ஃப்ளீட் போடுவேன். மீன்ஸ் 2 சைடும் பின் பண்ணுவோம்ல. இப்போ இது வந்து என் நெக்கு மட்டும்தான் தெரியுதுனாலும் இதையும் நான் கவர் பண்ணும்போது அந்த ஒரு லேயருக்குள்ளே ஒரு ஒயிட் கலரில் ஒரு தெரியும். தெரியல, அது எனக்கு பிடிக்குது அப்படி பண்ணணும்னு. மேபி கேன் பி அ கைண்ட் ஆஃப் டீசிங். யாருன்னு கேட்குறியா? யாரும் கிடையாது, யாரும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. எனக்கு அது பிடிச்சிருக்கு போடணுன்னு. அந்த மாதிரி இங்கெல்லாம் சுடிதார் போட்டு சுற்ற முடியாது. சுடிதாருன்னு இல்லை, சம்திங் லைக் தட். லெட்ஸ் see what I can do. சொல்லு, வாட் எல்ஸ் யூ கான் டூ அப்படின்னு சொல்லு. பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். குளிக்கிறதுக்கான செட்டப் தான் இது. சரி, இருந்தாலும் சுடுதண்ணி குடித்தேன், ஒரு ஃப்ளோரில் நடக்க ஆரம்பித்தேன். அப்படி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரைஸ் உன்ட்ட சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லியாச்சு. வேறு எதுவும் புதுசாக இல்லை. அநேகமாக இனிமேல் வர புது ஃப்ரெண்ட்லாம் யாரையும் இது பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. இப்போ புதுசாக பையன் கிடச்சிருக்கான்னு சொன்னல, சதீஷ். அநேகமாக அவனையும் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் நான் இன்னும் அவன்கிட்ட க்ளோஸே ஆகலையா? ஒரே ஒரு தடவை தான் பேசியிருக்கேன். மீன்ஸ் பேசியிருக்கேன் இந்த சென்ஸ். போய் மீன் குழம்பு மட்டும் சாப்பிட்டு வந்திருக்கேன். மீன் குழம்பு வேறு நல்லா வச்சு கொடுத்தான். சரி, பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணலாம், இந்த தடவை இதுவும் ஆர்டர் போடுவோமா? அந்த கிரேவி இதெல்லாம் நான் வேறு மாமாட்ட வேறு சொல்லி வச்சுருக்கேன். நாளைக்கு அவன் என்னென்ன மசாலாட்ட சொல்கிறானோ. ஓகே, இந்த வீக்கெண்டு பிளான் என்ன தெரியுமா? மாவு இந்த ஓகே, நான் இந்த தடவை ஒழுங்காகவே சாப்பிட்லன்னா
சரி ஓகே இருக்கட்டும். மாவு வந்து இது ஆனியன் இதெல்லாம் நறுக்கி போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருவோம். காளான் கிரேவி வச்சுருவோம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி. கீரையும் ஒன்று கடைஞ்சி கிரேவி மாதிரி பண்ணிடுவோம், இல்லைன்னா பொரியல் பண்ணி வச்சுருவோம். வேறு என்ன இருக்குது? வேறு என்ன குக் பண்ணுற மாதிரி இருக்குது? என்ன இருக்குது? காளான் இருக்குது, கேரட்டு, வேறு எதுவும் இல்லையா? சரி நாளைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் இது பண்ணி பாக்ஸ் மட்டும் வச்சு பேக் பண்ணி உள்ள வச்சிடலாம். போன தடவை வாங்கிட்டு வந்த தயிர் டப்பா முடிஞ்சிச்சு. அது நிறையெல்லாம் என்னால் கிரேவி வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் என்னால் சாப்பிட்டு முடிக்க முடியுமான்றது தெரியல. அப்புறம் பீன்ஸு, இந்த ஃப்ரோசன் காயெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி பரோட்டா இருக்குது. சிக்கனும் இல்லை காளான் குழம்போ கிரேவியோ பண்ணும்போது நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். அதான் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் இது ஏகப்பட்டது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் கடைக்கு போகவே மாட்டேயான்னு கேட்குறியா? மீன்ஸ் நேற்று வந்து செம்ம வெயிட்டு பார்த்தேன். இன்னும் இது இப்போ அவ்வளோ செலவு பண்ணதில்லை. அந்த அக்கா கூட போகணும், மீன்ஸ் அண்ணாவும் அக்காவும் வந்து அந்த கூட நிறைய சஜஸ்ட் பண்ணி நிறைய புதுசாக எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ எடுத்துகிட்டு வந்தப்போ கூட வந்து நான் வந்து ஒரு 182 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். நேற்று எவ்வளோ தெரியுமா? 277 பில்லு மட்டும். கையில் காசு இல்லை தம்பி. என்ன தெரியுமாச்சு? அந்த அண்ணாவை பே பண்ண சொல்லியிருக்கேன். நீ காசு வந்ததுக்கப்புறம் கொடுக்கணும். மீன்ஸ் நான் ஒரு 250 பே பண்ணிட்டேன். வெறும் ஒரு $27 மட்டும்தான் அண்ணா பே பண்ணாங்க. இருக்கட்டும், அதுக்கப்புறம் அனுப்பிவிடுவோம். வேற என்ன உன்ட்ட சொல்லணும்? என்ன சொல்லாமல் விட்டுருக்கேன்? உன்னெல்லாம் இப்போ நான் திரும்ப திரும்ப பார்க்குறதில்ல. சரி, எனக்குலாம் டைம் இருக்கிறதில்ல. அநேகமாக வெட்டியாக இருந்தேன்னா அநேகமாக உன்னை தான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் லைக் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் யூ. திட்டுறியா? திட்டிக்கோ. திட்டிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திட்டிக்கோ. வேற என்ன? இன்னொரு விஷயம், திட்டக்கூடாது சரியா? என்ன இப்படிலாம் பார்க்கக்கூடாது. நேற்று என்னமோ தெரில, ஏதோ இப்போ இந்த பழைய பாட்டெலாம் ஞாபகம் இருக்கா? என்னமோ பாட்டு பாடிட்டு இருந்தேனே, இந்த ராக்கம்மா கையை தட்டுன்ற மாதிரி அந்த டைமில் ரொம்ப பழைய பாட்டு. மீன்ஸ் இட்ஸ் நாட் 80s, இட் ஷுட் பி 90, 92, 95, 95க்குள்ளே அந்த ரேஞ்சில் நான் பிறந்தப்போ வந்த பாட்டு. நான் பாட்டுக்கு பாடிட்டுருக்கேன். அதை வந்து நான் தேடினா அது எனக்கு கிடைக்கல. இது யூடியூப்பில், அங்கே நெட்டும் இல்லை, அதனால எனக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. அந்த பாட்டு நான் பார்த்ததில்ல, மீன்ஸ் வீடியோவாக பார்த்ததில்ல. பாட்டாக மட்டும் ரேடியோவில் எங்கேயோ கேட்டிருக்கேன். ஒரு பாட்டை போட்டுவிட்டு அந்த மியூசிக்லேயே போகும்போது அதை ஒரு கதுக்க மாட்டேன். என்ன ஒரு பக்கம் அண்ணா கூட பேசிகிட்டு இருக்கல்ல, என்னோட வாக்கிங் ஸ்டைல் மாறிடுச்சு. எனக்குள்ள ஒரு நினப்பு இருக்குது. என்னன்னு கேட்குறியா? காலேஜில் இருக்கும்போது இந்த ஆண்ட்ரியா ஒரு படம் நடித்தார், அவங்க தெரியுமா? ஆண்ட்ரியா, சீமாசன், இவன் கார்த்தி, இவங்கெல்லாம் நடித்த ஒரு படம் நடிச்சிருப்பாங்கள்ல, அந்த பாண்டியர் சோழர்கள் பற்றி நடிச்சிருப்பாங்க. அது பேர் என்ன? சரி, எனக்கு அது இப்போ ஞாபகம் வரல. அந்த படத்தில் வந்து ஆண்ட்ரியோட கேரக்டர் தெரியுமா? அவங்க போகும்போது என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் சொச்சிமி, பட் அந்த ஒரு பனியன் மாதிரி ஒரு கிளாத் போட்டு ஜீன் ஒன்று போட்டு அப்படி தான் சுற்றிட்டு இருப்பான். இன்னும் யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு நீ அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கணுமே, இந்த ஃபேஷன் ஷோவில் இந்த மாடல்ஸ்லாம் நடந்து வருவாங்கள்ல, பாட்டு கேட்டு சிச்சும் 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 சிச்சும். அப்பா, இவ்வளோ ஆட்டிடியூட் தெரியுமா எனக்கு? தெரில, ஜாலியாக போய்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான்
நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ என்ன பண்ணாலும் பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு வெக்கப்படாத அப்படின்றது மட்டும் தோணுச்சு. நீ அழுதாலும் பார்க்க முடியாதுங்கிறியா? ஆமாம், பார்க்க முடியாது தான். அது செம்ம கன்றாவியாக இருக்கும். வெக்கப்பட்டால் அதை விட கன்றாவியாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு மாமா தவிர வேறு யாராலையும் பார்க்க முடியாது. ஓகே, அண்ணா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நீ சொல்லு. செம்மையா இப்படி இப்படின்னு ஆட்டினதில்லை. அன்றைக்குமா இடுப்பு பிடிச்சா பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அதே இதில் தான், அதே அந்த ஒரு மோகம். யார் மேலே? ஏன் மேலே எனக்கே அப்படின்னு சொன்னா அது தப்பாக இருக்குமோ? அப்படி சொல்லக்கூடாதோ? எப்படி சொல்லணும் தெரியல. அப்படி பண்ணுறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நீ யார் கூடயாவது ஒரு 4 பசங்க பார்க்கணுன்னு பண்ணுறதுக்கும் உனக்கு பிடிச்சி நீ பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது நான் எனக்கு பிடிச்சி பண்ணேன். ஐ லைக் இட். நான் அண்ணாக்கிட்ட நேற்று ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேச பதிலுக்கு பேசுகிறேன். இதை சொன்னாங்க, இன்னமும் அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப லேட்டாச்சாங்க, நீங்கள் வேணும் போய் பார்க்கறதா பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 நிமிஷம் தானே, இது என்னது உங்க கூடவே வரேன். இது அதாவது நான் இப்போ பொலைட்டாக பேசுகிறேன், புரிஞ்சுதா? இந்த பதிலுக்கு பதில் பேசுவோம் தெரியுமா, அது எல்லாருக்கிட்டையும் எல்லா டைமும் பேச மாட்டோம். என்ன சொல்கிறேன், சம்டைம்ஸ் சொல்லுவான் தெரியுமா, என்ன நல்லவ மாதிரி நடிக்கிறியா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் கொடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி நீ தன்னாட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னடான்னு கேட்டால், நான் அவ்வளோ நேரம் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் சரியா, அந்த வைப்பில் என்னையே கண்ட்ரோல் பண்ணாமல் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அண்ணாட்ட சாரிண்ணா நான் இது என்னது நான் உங்ககிட்ட அப்படி பேசல, டக்குன்னு ஃப்ளோவில் வந்துச்சுன்னா இப்போ தான் உங்களோட உண்மையான ரொம்ப வெளியில் வருதா அப்படின்னு கேட்டார். அப்படி இல்லைண்ணா, அண்ணான்னு கூப்பிட்றவங்களுக்கு நான் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மீன்ஸ் இல்லை, அண்ணான்னு கூப்பிடாதவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு இல்லை. ஐ ஹாவ் நான் ஒருத்தவங்களை ஒரு இதில் கூப்பிட்றேன் அப்படின்னா தே ஹாவ் தட் ரெஸ்பெக்ட். அந்த இது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் இப்போ இந்த பாட்டு கேட்கறதுனால நான் ஒரு ஃப்ளோவில் இருக்கேன். நம்ம ஆக்சுவலி அண்ணா எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விட்டுருந்தாங்க, அவங்க உள்ள பார்த்துட்டு இருந்தாங்க. நான் உட்காந்து இந்த டிவிலாம் சீன்ஸ் ஓடிட்டுருக்கோம்ல, டிவி ஷாப்ஸ்லாம் போனோம், அங்கே காசுக்கொல்லி அப்படி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது ஐ வாஸ் டாக்கிங் டு மை செல்ஃப். நீ எப்போ பேசலன்னு கேட்குறியா? இப்போ நான் ஒன்று பேசினேன் தெரியுமா, நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோம். நீ எப்போ பார்க்கல, அந்த டோனில் அண்ணாக்கிட்டே ஏதோ 2-3 பேசிட்டேன். இல்லை நானாக பேசிகிட்டு இருக்கும்போது அது அப்படி தான் இருக்கும். மீன்ஸ் ஏதேதோ இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் என்ன இருந்துச்சுன்னா, இங்கே என்ன சொல்கிறது, நிறைய அட்வென்ச்சர், ஃபாரஸ்ட் ஏரியா, ஹில்ஸ் ஏரியா அந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த இதை போட்டிருப்பாங்கள்ல, அதில் பார்த்துட்டு இருந்தேன். பாத்வே நல்லாயிருக்கு, அது கண்டிப்பாக ஜில்லுன்னு தான் இருக்கும் அந்த தண்ணிலாம். மாமா கூட போனால் நம்ம கையை வச்சு தொட்டு பார்ப்போமா, இல்லை காலை வச்சு தொட்டு பார்ப்போமா? ஆப்வியஸாக கால் வச்சு தொட்டு போனால், ஏன்னா ஷூ போட்டிருப்போம், கையை வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ ஓட்டிகிட்டு வரவே இல்லை, உனக்கு இதெல்லாம் தேவையா போவையான்னு தெரியல அப்படிங்கிறதெல்லாம், இது எல்லாமே அமைதியாக நான் பார்த்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது சரியா. கடற்கடன்னு மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. என்ன மீறி சொன்னேன், இல்லை நான் பாட்டு கேட்டால் கொஞ்சம் நார்மலாக இருப்பேன்னா மீன்ஸ் ஓரளவுக்கு அந்த பாட்டுக்குள்ளே போகும்போது நான் கண்ட்ரோல்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். என் கூடலாம் நீங்கள் பாட்டு கேட்டுடலாம் வேலைக்காகாது. இது என்னமோ நான் சொன்னாங்க, பாட்டு கேட்குறது ஓகே, ஆனால் இது பார்த்துக்கோ, என்ன சொல்கிறேன், தனியாக நான் வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி நான் அண்ணாக்கிட்ட அந்தளவுக்கு பேச மாட்டேன். இன்னொரு இது வேற பண்ணேன்,
அண்ணா வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மீன்ஸ் இங்கே ஏதோ ஒர்க் ஆகலை பில்லிங்கில், அதனால் அந்த சைடு போகணுன்னு சொன்னாங்க. இப்போ அண்ணா வந்து அங்கேயே வரீங்க, இல்லை போய் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, நான் போய் அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்ட்டு போயிட்டேன். நான் தனியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை கால் பண்ணியாச்சு. அவன்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இது பண்ணவா அது பண்ணவான்னு கேட்டுட்டு ட்ரெஸ்லாம் அண்ணாவையே வந்து மொபைல் பிடிக்க சொல்லி, அண்ணா ஒரு நிமிஷம் பிடிங்களேன், மாமாட்ட காமிச்சிக்கிட்டு போட்டு மாமாட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அதில் அவர் கடுப்பாக இருப்பார். பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஆப்ஷன் இல்லைன்னா அவர் ஒழுங்காக என்னை அப்போவே வந்துடுவேன்னு தெரிஞ்சிருந்தால் நான் மாமா கால் பண்ண மாட்டேன். சரி இதுக்கு மேலே நான் ட்ரெஸ் பார்க்கலன்னு சொல்லிட்டு மாமா ஒரு கால் கட் பண்ணிட்டு, ஆனால் நீங்கள் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சி தானே கால் பண்ணேன், இல்லை நான் மாமாவுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்ட்டு அப்புறம் எல்லா பக்கமும் சுற்றி ட்ராலியை தள்ள முடியாத அளவுக்கு பொருள் வாங்கியாச்சு. இப்போ சொல்லிட்டேன், என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது, இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் எனக்கு காசு கொடுங்க. சரி வாங்க கும்மி, என்கிட்ட இல்லை, சரி இல்லை பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இப்போ பார்த்தா 277, அப்புறம் மேலே ஒரு 11 இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் எவ்வளோ பே பண்ணணும், இது வந்து டேக்ஸா? சரி இப்போ இதை ரெண்டும் சேர்த்து நான் 288 பே பண்ணணுமா இல்லை நான் 277 பே பண்ணணுமான்னு கேட்டேன். 277 தான், that 11 is included in this டீலிங். ஓகே அண்ணா, என்கிட்ட 253 தான் இருந்துச்சு. சரி 250 பே பண்ணிட்டு அண்ணாவோட கார்டை பேலன்ஸ்க்கு ஸ்வைப் பண்ணிட்டு டீலிங். ஓகே அப்பா உனக்கு இந்த பொழப்பு தேவையா தானே கேட்குற? அதை வந்து நானே நேற்று ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டேன். என்ன அதில் பீஸாவும் அண்ணா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி போன தடவை நான் வந்து இது ஃப்ரெஞ்சு ஃப்ரை இதுவும் வாங்கி கொடுத்து இதில் ஈக்குவல் பண்ணிடலான்னு வச்சுக்கோ. அது $3 சம்திங், இது $2 சம்திங், அதனால் பிரச்சனை இல்லை. சவா என்னை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். என்னை வச்சுட்டு எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி எப்படி உனக்கு தெரியும்? மாமாவுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு என்ன வேணும்னு கேட்டிருக்கேன். வந்துட்டு போன தடவை என்ன ஒன்று வாங்க சொன்னான். இல்லை அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வாங்கலை. இந்த தடவை என்ன சொல்லியிருக்கான், நீ அதை வாங்கு, தட்ஸ் a gift for me அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அநேகமாக இன்றைக்கி போனாலும் போவேன்னு நினைக்கிறேன் கடைக்கு. நான் சொல்லியிருக்கேன் லிங்க் திரும்ப அனுப்பு, நான் அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். என்னன்னு கேட்குறியா? அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் என் ப்ரைவேட். இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது இங்கே பாரு, ஒரு சில ஐட்டத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும், ஒரு சில ஐட்டத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? தட்ஸ் மை ப்ரைவசி. நான் ஊர் பூரா வாய் பேசிக்கிட்டு என்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேங்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஊர் பூரா பேசுவாங்க, உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லு? சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். இது விடிஞ்சிச்சுடா. சரி டைம் என்ன? 7:40. சாப்பிட்லாமா வேண்டாமா? சமைக்க வேண்டாம். இது சுடுதண்ணி குடிக்கிறோம், ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறோன்னு பார்க்குறோம். சுருண்டு விழுந்துட்டோன்னா யார் பார்த்துப்பாங்கன்னு தானே கேட்குறேன். அது நானும் நேற்று யோசித்தேன். ஏன் அப்படி யோசிச்சேன்னு எனக்கு தெரியல. இருந்திருந்தாப்புல ஓகே, இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து சுத்தமாக முடியல, நான் போய் ஆனியன்ஸ் கட் பண்ணி அந்த மாவை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, ஓகே அதை நான் கட் பண்ணும்போது நான் என்னோடய கையை வந்து கட் பண்ணிக்கிற மாதிரி தோணுச்சு. கையை நான் நார்மல் விரல்லாம் இல்லை, இந்த எஜ்ஜில் இந்த மணிக்கட்டு சொல்லுவோம்ல, இந்த இடத்துல இந்த செயின் போட்டுக்கலாம், அந்த இடத்துல கட் பண்ணுற மாதிரி தோணுச்சு. கட் பண்ணால் யாருக்கு கூப்பிட்டு சொல்லுவேன் பார்த்தா, இங்கே பக்கத்துலேயே உடனே போகணுன்னா சதீஷ் மட்டும் தான் பக்கத்தில் இருக்கான். அதுவும் அவன் ஆஃபீஸ் போகலினா தான் பக்கத்தில் இருப்பான். வேறு யார் நம்பரு, ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இது ஏதோ தோணிட்டு இருந்துச்சு. ஏன் தோணுச்சுன்னா தெரியல. இப்படி நடந்தால் என்ன பண்ணுவேன்? உன் மானங்கிட்ட மைண்டு எப்போவுமே நெகட்டிவாக தான் யோசிக்கும். அதானே? ஆமாம், நான் என்ன பண்ணுவேன்? அது எப்போ பார்த்தாலும் அப்படியே யோசிக்குது. ஸோ பார்ப்போம். அப்புறம் ஆக்சுவலி அது மட்டும் ரீசன் இல்லை. இன்றைக்கி நான் ட்ரெயினில் போகும்போது
இஃப் யூ ஆர் மென்டலி சிக் யூ ஹாவ் டு கால் 211 நினைக்கிறேன். 912 இது 211 தான் நினைக்கிறேன். இதே வந்து ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ எமர்ஜென்சி அப்படின்னா இட்ஸ் 911. ஸோ நீ ப்ராப்பர் கால் பண்ணினா தான் ப்ராப்பர் ஹெல்ப் கிடைக்கும். அது வந்து மேபி அதை படித்ததுனால வேறு யார் இருக்காங்க, பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த நம்பர் பார்த்ததுக்கெலாம் இப்போ கையறுக்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கே. உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன ஆமாம் என்ன பண்ணுறது, என்ன வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கும் தெரியல உனக்கும் தெரியலையே. ரொம்ப நேரம் நடந்துட்டோம், என்ன பண்ணப்ப? இந்த வால் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. லேசி எக்ஸசைஸ். ஆமாம், நீங்கள் தான் பெட்டெல்லாம் மடிச்சு போட்டேன். ஆமாம், போந்த பக்கம் அடிச்சுக்கோ. படுத்தச்சா? இப்போ என்ன பண்ணும்? எக்ஸசைஸ் பண்ணும். ஜாலியாக இருங்களா? சரி, நான் ரீல்ஸ் பார்த்துட்டே நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன். சரியா? உன்னால மூஞ்ச இந்த ஆங்கிள் இருந்தெல்லாம் பார்க்க முடியாது என்னால், அதனால தான் கட் பண்ணுறேன். பை.